கூகுள் குரோமில் யூடியூப் ஸ்டுடியோவை லாகின் செய்வது எப்படி? இதற்கு நாம் ஜிமெயிலை லாகின் செய்து வைத்திருக்க வேண்டும். லாகின் செய்த ஜிமெயிலை 6 மாதமாக தொடர்ச்சியாக யூஸ் பண்ண வேண்டும். பிறகு அதை யூடியூப் சேனலில் கனெக்ட் செய்து அந்த யூடியூப் சேனலையும் யூஸ் செய்து வைத்திருக்க வேண்டும். வைத்திருந்த பிறகு நாம் அதை எப்படி கூகுள் குரோமில் இன்சர்ட் செய்வது அப்படின்ற ஆப்ஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ எப்படி பார்க்குறன்ற ஆப்ஷனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒய்டி ஸ்டுடியோன்ற அப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன இருக்குன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் சில ஃபீச்சர்ஸ் இருக்காது. அந்த ஃபீச்சர்ஸை நம்ம திறந்து எடுத்து பார்க்குறோன்னா அது கூகுள் குரோம்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் தான் பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் குரோம்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டெஸ்க்டாப் சைட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா தான் அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ytstudio.comன்ற சைட்டை டைப் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சைட்டில் போய் நிற்கும். அந்த சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா சைன்இன்ற ஆப்ஷனுக்குள்ளே நிற்கும். அதுக்கு முன்னாடி நான் டெஸ்க்டாப் சைட்டுன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணணும். பண்ணிவிட்டு லாகின் பண்ணோம்னா டைரெக்டாக ஜிமெயில் ஐடிக்குள்ளே லாகின் போயிட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லி செட்டிங்ஸ் கேட்கும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிரும். இந்த ஆப்ஷன் சென்ற பிறகு அது நேரடியாக கம்ப்யூட்டரில் உள்ள டெஸ்க்டாப்பில் வருமாறு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிவிடும். பிறகு நம் யூடியூப் ஸ்டுடியோவை எப்படி பயன்படுத்துவது? முதலில் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் நம்ம சேனல் சைன்இன் ஆகிருக்கும். சைன்இன் ஆனதில் வியூ சேனல்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா டெஸ்க்டாப் சைட்டில் இருக்கிற மாதிரி எல்லா வீடியோவும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த ஆப்ஷன். இப்போ நம்ம அதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம சேனலில் உள்ள ப்ளேலிஸ்ட்டை எப்படி பண்ணுறன்றதை ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதனால் நிறையா பெனிஃபிட் ஆகும். அதுபோக இதில் நம்ம என்னென்ன பண்ணலான்னா லிங்க்கு கொடுக்கலாம். அதாவது ஃபேஸ்புக் லிங்க்கு, யூடியூப் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது நம்ம எதுக்காக கொடுக்குறோம்னா யூடியூப் ஸ்டுடியோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். இன்றைக்கி காணவிருக்கும் தலைப்பு நம்ம கொடுக்குற வீடியோவில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சாப்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுன்ற ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் சொல்லி கார்னரில் இருக்கும். யூடியூப் ஸ்டுடியோவில் டெஸ்க்டாப் சைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனு நம்ம நட்டு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆப்ஷனில் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உள்ளே போய் லாங்குவேஜ் செக்ஷன் சொல்லும். முதல்ல கேப்ஷன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் யூடியூப்பு அலோ ஒன்லின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்கும். தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். மொத்தம் ஒரு 6 லாங்குவேஜ் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதை கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய வீடியோவை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனை பற்றி எல்லாமே பேச முடியாது. அதை எப்படி கொடுக்கலான்னா நீங்கள் அதில் போய்ட்டு டைட்டில் சாப்டர்ஸ்ன்ற கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் அதுலேயும் இருக்கும். அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக பேசாமல் அந்த வீடியோவை பற்றி டீட்டெயில் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜில் உள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதை லாங்குவேஜை பிரித்து பார்க்கணுன்னா அவங்க அந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு அவங்க என்னென்ன லாங்குவேஜ் வச்சுருக்காங்களோ அந்த லாங்குவேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியுது. நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கான சாப்டர்ஸ் எப்படி வரணுன்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதை வச்சுருந்தோம்னா நம்ம எந்தெந்த லாங்குவேஜ்காரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜ்காரங்கள்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சிடி டிரைவில் படம் பார்க்குறோம். ஒரு லாங்குவேஜில் செட் ஆகுதா இல்லைன்றதை பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த லாங்குவேஜ் செட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ஆப்ஷனை இதுலேயும் பண்ணிக்கலாம். அதான் அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் உள்ள ஒரு சாராம்சமாக இருக்குது. இதில் வேறு லாங்குவேஜ் உள்ள பர்சன்ஸும் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு வெகுவாக இருக்கும். ப்ளஸ்ஸு நம்மகிட்ட கமெண்ட் பண்ணாலும் என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஒரு சேனலில் எத்தனை வகையான லாங்குவேஜ் செட் பண்ணலாம்னா மொத்தமாக நம்மகிட்ட வர்ற வீடியோவில் உள்ள ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. அந்த நாட்டுக்காரங்க நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதில் பண்ணிக்கலாம். ஏன் இது நம்ம பண்ணுறோம்னா அனைத்து வீடியோவுமே அனைவருக்குமே போய் சேரணும். ஏன் நமக்கு அந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறோம்னா
நிறையா விஷயங்கள் வந்து ஒன்று டைட்டிலில் போகும், இல்லாட்டினா லாங்குவேஜில் போகும், இல்லாட்டினா நம்மளுடைய மொழியில் போகும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதனால் நிறையா மக்கள்கிட்ட கவர்ந்து இழுக்கிறதுக்கான ஆப்ஷன் இது ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து நம்ம ஏன் பண்ணுறோம்னா, மக்கள் வந்து அதிகமாக நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், வியூஸ் அதிகரிக்கணும், அதுக்காண்டி பண்ணுறது தான். ஏன் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபரு 1000 வாட்ச் வந்துச்சுனாலே மானிட்டைசேஷன் பண்ணிடுவாங்க. இப்போ அதை எப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னா, பில்லியன் கணக்கில் கொடுத்துருக்காங்க, ட்ரில்லியன் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் பண்ணுறோம். இது பண்ண தான் மக்கள் நிறையா உயர்ந்தெழுத்து பார்த்துட்டு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோ வருதா இல்லையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். இதில் நம்ம ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுற ஆப்ஷனும் முன்னாடியே கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மற்ற மொழிக்காரங்க வந்து நம்மக்கிட்ட கேட்க முடியாது அப்படின்ற ஆப்ஷனை எப்படி பண்ணலான்னா, நம்ம ட்ரான்ஸ்லேஷன்ற ஆப்ஷன் மூலியமாகவும் பார்த்துக்கலாம். மக்கள் வந்து அதிகமாக வியூஸ் பார்க்க தான் நம்மளுடைய லெவல் மாறும். அதாவது நம்ம வீடியோவில் உள்ள ஆப்ஷன்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸு எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதை மாறத்தான் நம்ம வியூஸு டெவலப் ஆகுன்ற ஆப்ஷனுக்காக தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் வரும். நல்ல கமெண்ட் வரும், கெட்ட கமெண்ட் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விஷயத்தை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா அந்த வீடியோ டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் பண்ணுறோம் இந்த ஆப்ஷன். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க டீட்டெயில் ஃபுல்லாக இதில் நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுடைய ஃபோட்டோ, இமெயில் ஐடி, அவங்க எந்த சேனல் வச்சுருக்காங்க, எந்த இடத்துல வச்சுருக்காங்க, எந்த ஊரில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி தான் நம்ம டெஸ்க்டாப் சைட் மோடில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோவை லாகின் பண்ண சொல்கிறோம். இந்த லாகின் பர்பஸ் என்னென்னா, நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் தேடி கண்டுபிடிச்சி யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்க, எந்த ஊர் சேனலு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இமெயில் ஐடி வச்சு தான் பார்த்து பண்ண முடியும். ஆனால் நம்ம இப்போ ஒரு சேனலை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு அட்வான்ஸில் உள்ள டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணோம்னா அதில் உள்ள மெத்தட்ஸ் ஃபுல்லாக நம்ம கிளியராக தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். மற்றபடி வீடியோ வந்து டெவலப் ஆகணும், அந்த டெவலப் ஆகிறதுனால மக்கள் அதிகமாக வியூஸ் பார்க்குறாங்க, அந்த வியூஸ் மூலயமா இமெயில் ஐடி தெரியுது, மக்கள் வந்து நல்லா போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஆப்ஷனுக்காக தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யார், எந்த சேனல்ன்றது நம்ம யூடியூப்லேயும் பார்க்கலாம். பட் வந்து அந்த டீட்டெயில் ஃபுல்லாக தெரியாது. யூடியூப் ஸ்டுடியோவில் கூகுள் க்ரோமில் லாகின் பண்ணுறதோடைய சாராம்சமே, இப்போ வீடியோ ஒரு டெர்மினேஷன் பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம வீடியோவில் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு, அதை கேன்சல் பண்ணணுன்னாலும் அதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸை அடுத்தடுத்து வரும்போது பார்ப்போம். இது எதுக்காக கொடுக்குறோம்னா, நம்ம வீடியோ மக்கள்கிட்ட போய் சென்றடைய தான் நிறையா வியூஸ் வரும். அதுக்காண்டி தான். அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.